Taste the Daily. பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் மற்றும் நடிகை டாப்ஸி பன்னு நடித்து ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ள டுங்கி திரைப்படம் குறித்த கண்ணோட்டத்தை நமது செய்தியாளர்கள் சனா மற்றும் ராம் விளக்குவதை டிவி டாக்ஸ் பகுதியில் இப்போது பார்க்கலாம். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். டிவி டாக்ஸ் இன்னைக்கு நாங்க பார்க்க போற படம் வந்து ஒரு பாலிவுட் ஹிட் அடிச்ச ஒரு சூப்பரான மூவி அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா தமிழ் சினிமால இந்த பாலிவுட் ஹீரோக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ டன்கி படம். ஆமா, ராஜ்குமார் ஹிரானியோட டன்கி. அதாவது நம்ம ராஜ்குமார் ஹிரானியோட முந்தின படம்லாம் பார்த்தா பிகே, 3 இடியட்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு தேசப்பற்று மிக்க படமா இருக்கும். ஒரு ஃபீல் குட் தான் இருக்கும் முடியறப்ப ராஜ்குமார் ஹிரானி அப்படின்னு சொன்னாலே ஒரு ஃபீல் குட் இருக்கும். இன்னொன்னு அவரோட தேசபக்தியை வந்து எல்லா படத்துலயுமே காமிச்சிட்டே இருப்பாரு. அதே மாதிரிதான் டுன்கி படம் ஃபுல்லாமே அதேதான். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 4 ஃப்ரெண்ட்ஸ் லண்டன் போகணும்னு ஆசைப்படுறாங்க. லண்டன் போயிட்டு என்னெல்லாம் கஷ்டப்பட்டு லண்டனோட இந்தியா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி திரும்ப இந்தியாவுக்கு வரதுக்காக என்னெல்லாம் பாடுபடுறாங்க அப்படிங்கறதான் படத்தோட கதை. இவங்க டக்குன்னு லண்டனுக்கு ஏதோ பிளைட் பிடிச்சு போற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய பொருளாதாரமும் கிடையாது. சோ லண்டன் போறதுக்கு அதாவது பாலைவனத்துல நடக்கிறாங்க, அப்புறம் கடல்ல மிதந்து போறாங்க. அந்த மாதிரி நிறைய அந்த விஷயம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த காட்டுற இடம் எல்லாமே எதுவுமே கிரீன் ஸ்கிரீனா தெரியல எனக்கு. எல்லாமே லைவ் லொகேஷனுக்கு போய் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபி பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே ஷாருக் கான் வரும்போதும் சரி, டாப்ஸி பன்னு வரும்போதும் சரி, பயங்கரமா இருந்துச்சு. ஒரு இன்டர்நேஷனல் படம் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆமா, ஏன்னா இந்தியால இருந்து லண்டன் போறாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு ஏத்த மாதிரி தானே அவர் பண்ணிருப்பாரு. இன்னொன்னு ஓடிடில பாக்குறப்ப இப்படி ஒரு பிரம்மாண்டம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்ப கண்டிப்பா வந்து பெரிய ஸ்கிரீன்ல தியேட்டர்ல பார்த்தவங்களுக்கும் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்திருக்கோம்னு நாங்க நம்புறோம். குறிப்பா ஷாருக் கானை நம்ம சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி 2 படங்கள் ஜவான் மற்றும் பதான், இந்த 2 படமே 1000 crore மேல வசூல் பண்ணிச்சு. அதே மார்க்கெட் அவர் மெயின்டைன் பண்ணிருக்கலாம். எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படின்னால கரெக்டா அந்த பேலன்ஸா அதை மெயின்டைன் பண்றது நல்லாவே இருந்துச்சு. அவரை பாக்குறது ஏற்கனவே அவரு இந்த மாதிரி பண்ணிருக்காரு, நிறையவே பண்ணிருக்காரு. அது உயிரே எல்லாம் நம்ம பாத்துருப்போம். சின்ன வயசுல நம்ம உயிரே எல்லாம் பார்க்கும்போது அந்த படம் கூட அப்படிதான் இருக்கும். இன்னொன்னு வந்து தமிழ் சினிமாவை தாண்டி பாலிவுட் ஹீரோஸ் இல்லாட்டி மலையாள ஹீரோஸ்ல இதை கரெக்டாவே மெயின்டைன் பண்றாங்கன்னு தோணுது. ஏன்னா நாங்க வந்து 1000 கோடி வசூல் படமும் நடிப்போம், அதே நேரத்துல 100 கோடியா இருந்தாலும் நாங்க நடிப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த சப்ஜெக்ட வந்து அவரு கையில எடுத்திருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா அந்த டைரக்டர் வந்து எப்படிப்பட்ட டைரக்டர் அப்படிங்கறது தெரியும். அவரோட டைரக்ஷன் வந்து நம்ம தமிழ்ல எப்படி சங்கரை நம்ம பெருசா கொண்டாடுறோமோ அதே மாதிரி பாலிவுட்ல ராஜ்குமார் ஹிரானி. ஏன்னா அவருடைய படத்தையே தமிழ்ல சங்கர் வந்து ரீமேக் பண்ணாரு. நண்பன் சொல்லிட்டு ஒரு படத்தை ரீமேக் பண்ணாரு. அதுவும் போக இவர் சஞ்சய் தத்தை வச்சு, சஞ்சய் தத்தும் அவரும் ரொம்ப க்ளோஸ், அதை வச்சு அவர் நிறைய படம் எடுத்து அதுல நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கினதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இன்னொன்னு எனக்கு டாப்ஸி வந்து ரொம்ப ஒரு கமர்ஷியல் படத்தை கையில எடுத்ததே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவங்க ரொம்ப கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படமா, ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படமா நடிச்சிட்டு இருக்கிறப்போ இவங்க 2 பேரோடையும் அந்த ஜோடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க வெயிட் பண்ணன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு காதல் இருக்கும்ல, சொல்லக்கூடாது, அது பாவம் ஆடியன்ஸே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இவங்க 2 பேருக்கான அந்த கெமிஸ்ட்ரி, லவ், நட்பு எல்லாமே ஒரு மாதிரி ஜாலியா பண்ணா இருந்தது. கடைசி முடிக்கும் எல்லா படத்துலயும் ஒரு ஹாப்பியா முடிப்பாரு. இந்த படத்துலயும் ஒரு ஹாப்பி எண்டிங் தான். பட் இருந்தாலும் அது ராம் வந்து சொல்ல நான் விட மாட்டேன். ஏன்னா வந்து அதை சொல்லிட்டா வந்து படம் பாக்குற சுவாரஸ்யமே உங்களுக்கு போயிடும். அதனால நீங்க கண்டிப்பா பாருங்க. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலை தான் கொடுக்கும். ஏன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து முக்கியமா நமக்கெல்லாம் வந்து கோவா போறதே ஒரு பெரிய இதா இருக்கிறப்போ, லண்டன்ங்கிறப்போ அது எவ்வளவு பெரிய விஷயமா அவர் காட்டியிருக்கணும். அதுவும் போல இந்தியாவா லண்டனா, நம்ம இங்க இருந்து லண்டன் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசும்போது அங்க போயிட்டு லண்டன்லாம் ஒண்ணுமே இல்லடா, இந்தியா தான்டா அப்படின்னு சொல்றது அப்படிங்கிற மாதிரி அந்த டச்சை வந்து அவர் கரெக்டாவே டைரக்டர் கொடுத்திருந்தாரு. இந்த படம் பாக்குறப்ப எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் ஃபீல் குட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கிடைச்சிச்சு. உங்களுக்கும் பாக்குறப்ப அதான் கிடைச்சிருக்கும். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தான் அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா போய் பார்க்கலாம். கரெக்ட். சோ நாளைக்கு வந்து நாங்க வேற ஒரு வெப் சீரிஸ் பத்தி ஏதாவது பேசுறதுக்கு ட்ரை பண்றோம். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி ஏதாவது ஒரு மூவியோடயே வந்து உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் பாய். சனா மற்றும் ராம். Taste the Daily.